இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஜோதிட துளிகள் அப்படின்னும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, அமாவாசை கும்பிடுறாங்க இல்லையா, அதை பற்றின சில விஷயங்கள் தாங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசை அன்று நம்ம வந்து எதற்காக அப்படின்னாலே, அந்த பெயர்லேயே அம்மா ஆசைன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய பெற்றவர்களுக்கு உண்டான ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் மற்றும் நம்மளுடைய பாப புண்ணியங்களை தீர்ப்பதற்கும் மற்றும் அவர்களுடைய மூதாதையர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவதற்கும் இந்த அமாவாசை விரதம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசை விரதத்தில் வந்து எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க, தாய் தந்தை இருவரும் வந்து இறந்த பிறகு தான் கும்பிடணுன்றது இல்லை. ஏன்னா ஒருத்தர் இல்லாவிட்டாலும் அவங்க வீட்டில் வந்து அமாவாசை படையல் பூஜிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த அமாவாசை என்ற அன்னைக்கு பொதுவாகவே வந்து நம்முடைய மூதாதையர்கள் நம்மளை தேடி வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. அதாவது மூதாதையர்கள் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அம்மா அப்பா மட்டுமின்றி நம்முடைய தாத்தா பாட்டி மற்றும் நம்முடைய நமக்கு பெரியவர்கள் என்று சொல்லுவாங்களே, அவர்களுடைய அனுகிரகம்லாம் மிக அவசியம். அமாவாசை அன்று அவர்களுடைய நேரடியாக நம்மளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. ஸோ அதனால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் விரதம் இருப்பது மிக சிறப்பு. விரதம் மட்டும்தான் முக்கியம் என்பது இல்லைங்க, சில விஷயங்களையும் நம்ம செய்தாக வேண்டும். பொதுவாகவே வந்து நம்ம கோவிலுக்கு சென்று இறைவனை பிரார்த்திப்பது நல்ல விஷயங்கள் தான். முதலில் நம்மை காக்கக்கூடியவர்கள் பித்திருக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அம்மா அப்பா தாங்க. அதாவது இறந்து விட்டால் அவருடைய ஆன்மா தான் நம்மளை வந்து ஃபஸ்ட்டு தேடிட்டுருக்குமா, நம்மளை பற்றி யோசிச்சுட்ருக்குமா அப்படின்வாங்க. அவர்கள் தான் நமக்கு ஒரு பிரச்சனைகள் என்று வரும்பொழுது ஓடி வந்து உதவுவார்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா. என்னுடைய பிள்ளைகளை வந்து யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக முதலாக இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய பித்திருக்களான பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டிகள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக குலதெய்வத்தை வழிபாடு மிக அவசியமாக கொண்டாடப்படுவதுங்க. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் மிக மிக அவசியம் சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கல்யாண பத்திரிகை கூட வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோவிலுக்கு தான் வைத்து விட்டு தான் நாம் வந்து அந்த சுவாமியை வந்து நம்ம அதை கும்பிட போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்றாலும் ஒரு விசிட்டிங் கார்டுனா கூட பார்த்திங்கன்னா ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போய் வச்சுட்டு தான் வருவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கிறது, நீங்கள் பண்ணுறத பார்த்துருக்கீங்க. எல்லாருக்கும் அது செட் ஆகாது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பித்திருக்கள், அடுத்தபடியாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய குலதெய்வம், அடுத்தபடியாகத்தான் வந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. அதே மாதிரி நம்முடைய பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ராகு கேதுக்களை வைத்து பாட்டிலாம் வந்து நிர்ணயிப்பார்கள். அதுவும் ஜாதகத்தில் பித்ருக்கள் தோஷங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருந்தாலுமே நம்ம தாயாரையும் தந்தையாரையும் வந்து நிச்சயமாக இறந்து விட்ட பெற்றோர்களை நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான மரியாதையை செலுத்துவது நல்லது. விரதம் இருப்பதற்கு நல்ல விஷயங்கள் தான். பெண்கள் வந்து செய்யக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. இருவருமே வந்து நம்ம அமாவாசை அன்று கடவுளை வந்து பிரார்த்திப்பது நல்ல விஷயம். அது குறிப்பாக நம்முடைய முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே செல்வங்களுமே உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அமாவாசை விரதம் மிக மிக அவசியமான ஒன்று. ஒரு சிலர் இந்த அமாவாசை விரதத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் டீ காஃபிலாம் குடிப்பாங்க, ஆனால் வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க, மதியம் சாப்பிடுவாங்க. இலை போட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள்லாம் இருக்குங்க. அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய பித்திருக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டால் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் நிகழும் அப்படின்றது உண்மைங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறச்ச நம்முடைய வந்து இவங்கெல்லாம் எங்கெங்கே எந்தெந்த உருவகத்தில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறச்ச பொதுவாகவே அந்த காமதேனு என்று சொல்லக்கூடிய பசு மாட்டின் வடிவாகவும் இந்த மூதாதையர்கள் இருப்பாங்கன்னு காகத்திற்கு கூட அந்த ஒரு
தம்முடைய முன்னோர்களுடைய அவங்களுடைய ஆத்மா வந்து அவர்கள் வழியாக நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயில்லா ஜீவன்கள் யாராக இருந்தாலுமே ஏதாவது ஒரு ஆத்மா அதன் வழியாக நம்மிடம் வந்து அதுக்குண்டான விஷயத்திற்கு வந்து கேட்கும்பொழுது நம்ம மறுக்காமல் கொடுத்தால் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமாக எதுன்னு பார்த்திங்கன்னா குறிப்பாகவே வந்து இந்த வாயில்லா ஜீவன்களில் முக்கியமானது பசு. அந்த ஒரு பசு மாட்டிற்கு இது அகத்திக்கீரை இருக்கு இல்லையா, அது சுவாமிக்கு, அதாவது பசு அவங்களுக்கு வந்து நீங்கள் போடும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய தந்தை தாயாரால் உடைய அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய நினைவும் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ இந்த வாயில்லா ஜீவனுக்கு செய்தால் மிக 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 நல்லதுங்க. இது முதல் தரமான ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். அதாவது நம்ம வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக பெற்றோர்கள் இல்லாதவர்கள், தந்தை தாய் இருவரும் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முடிந்தால் அந்த அமாவாசை அன்று, பொதுவாக இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை அப்படின்னு ஒவ்வொரு அமாவாசை வந்து மிக விசேஷமாக கருதப்படுது. பொதுவாக நீங்கள் அந்த அமாவாசையில் செய்ய முடியாவிட்டாலும் சரி, அதே மாதிரி நம்முடைய பெற்றவர்கள் இறந்த திதி தெரியாமல் போய்விடும். ஒரு சிலருக்கு வந்து திதி தெரியாமல் இருக்கும். அவர்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆடி அமாவாசை அப்போ பண்ணுறது, ப்ளஸ் வந்து தை மாத அமாவாசை அன்றெல்லாம் செய்வது, இது ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுங்க. அதே மாதிரி பொதுவாகவே வந்து பெற்றோருடைய அந்த திதிகள் தெரியாதவர்கள் வந்து எந்த அமாவாசையாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது. தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப கடமையாகும். அது ஆண்களாக இருந்தால் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்களுக்காக அந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கோவில்லையே போயிட்டு நம்ம அவரவர் வசிக்கக்கூடிய சிவன் கோவில் பக்கத்துலேயே அங்கே செய்வாங்க. தர்ப்பணம் கொடுக்கறது எல்லா விஷயமும் வந்து அதாவது நம்மளுடைய புரோகிதர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களாம் வந்து செய்து கொடுப்பார்கள், தர்ப்பணம் செய்து கொடுப்பார்கள். மற்றும் அப்படி இல்லை என்று பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்றைக்கி முடியலன்னா நம்மளுடைய வீட்டிலேயே அழகாக அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்கள் ஆகாரங்களையும் வைத்து படைத்து காக்கா அப்படின்றது அந்த காக்கைக்கும் அந்த முன்னோர்களுடைய அருள் உண்டு என்று சொல்வார்கள். அதனால் அவர்கள் வழியாகவும், அதாவது நம்மளுடைய முதலில் சுவாமிக்கு படைத்து விட்டு, அதாவது தாய் தந்தையருடைய ஃபோட்டோக்கு நல்லபடியாக செய்துவிட்டு பின்பு அதை அலங்கரித்து விட்டு நம்ம வந்து பூஜை செய்து இந்த நைவேத்தியமான உணவு பதார்த்தங்களை காகத்திற்கு நீங்கள் போட்டுவிட்டு பின்பு நீங்கள் அருந்துவது நல்லது, மிக விசேஷம் என்று சொல்லலாம். அதனால் அந்த அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய இந்த பெரியவர்களுடைய மூதாதையர்களுக்கு என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நிச்சயமாக தங்களுடைய குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேருங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பெற்றோருடைய ஆசீர்வாதங்கள் மிக மிக அவசியம். இப்போ நீங்கள் எதுக்கு அந்த அமாவாசைக்கு வரைக்கும் போகிறீங்க, இப்போ வீட்டில் அம்மா அப்பா கூட இருந்தாங்கன்னா அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது மிக மிக விசேஷம். அதே மாதிரி அவர்கள் இறந்ததுக்கப்புறம் மேலிருந்து கீழே வருவதற்கு பதிலாக இப்பொழுதே, அதாவது இறக்கிறதுக்கு முன்னாகவே அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் 2 பேர் என்றால் அது தாய் தந்தையர் என்று தான் சொல்வேன். அவர்களுக்கு நீங்கள் முதலில் வந்து மரியாதையும் மதிப்பும் மற்றும் அவர்களை தொட்டு வணங்குங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவிற்கு நீங்கள் செல்ல முடியும். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் வந்து பெரிய அளவிற்கு செல்ல வேண்டும் என்றால் தாய் தந்தையரை வந்து மதிப்பது மிக உத்தமம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயிரோடு இல்லாதப்ப நம்ம மற்ற விஷயங்கள் செய்தாலும் உயிரோடு இருந்து நம்ம செய்கிறோம் இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னா இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை வாங்கி கொடுங்கள், எல்லாமே செய்யுங்க. நிச்சயமாக அவங்களுடைய பூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் நமக்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள், புத்திர தோஷம், பண கஷ்டம், நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவை அனைத்துமே வந்து போயிடுங்க. அவர்களுடைய ஆசீர்வாதம் தான் மிக மிக அவசியம் என்றே சொல்லுவேன். அதனால் வந்து தயவு செய்து இந்த அமாவாசை விரதத்தின் பொழுது அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் சுவாமிக்கு படைத்து விட்டு காகத்திற்கு போட்டுவிட்டு பின்பு உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள், நல்லதே நடக்கும். பொதுவாகவே வந்து தாய் தந்தையார் இருவரும் இல்லாவிட்டால் அதுவும் ஆண்மகனாக இருந்தால் நிச்சயமாக விரதம் இருந்து வழிபட்டால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் என்பதுதான் அங்கே திண்ணம். இது நீங்கள் தயவு செய்து பின்பற்றி பாருங்கள். அது மட்டுமின்றி பொதுவாகவே
இப்போ வந்து பெண்களாக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், நமக்கு வந்து அந்த தர்ப்பணங்கள் இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் உட்காந்து செய்ய முடியாது அப்படின்னு கவலைப்படுபவர்களுக்கு கயா என்ற இடம் இருக்கு இல்லையா, காசிக்கு வந்து போகிறவங்க போகலாம், அங்கேயும் பின்னம் கொடுக்கலாம். கயா இடத்தில் பெண்களுக்கு வந்து தாய் தந்தையாருக்கு பின்னம் கொடுக்கலாம் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. அதனை கடைபிடித்து நீங்கள் நிச்சயமாக நம்முடைய மூதாதையருடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெறுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.